ஹலோ யோஸ் நான் அன்பறிவு. இன்னைக்கு இந்த பகுதியில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2024-25 தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அட்மிஷன்ஸ் 2024-25 பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். TNPA 24-25 இதை பற்றி நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு 12th ரிசல்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் லேட்டர் என்ட்ரி அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ 10th ரிசல்ட்ஸ் வந்ததுனால உங்களுக்கு ரெகுலர் அண்ட் பார்ட் டைம்க்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு இதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு May 10th உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. உங்களுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 24th லாஸ்ட் டேட் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோவில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ நம்பர் ஆஃப் காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைமில் எத்தனை பேர், எவ்வளோ சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது, எங்கெங்கே இருக்குது காலேஜஸ்ஸு, இது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன, இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் அட்மிஷன்ஸ் 2024-25க்கான இதுதான் வெப்சைட்டு TNPoly.in. இதுதான் உங்களுக்கு வெப்சைட் லிங்க்கு. ஓகேங்களா, உங்களுக்கு வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு TNPA ஃபஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஓகேங்களா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இதில் ஹேண்ட் புக் தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் காலேஜஸ் இருக்குது, இது மாதிரி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இன்டேக் ஒவ்வொரு காலேஜஸ்லையும் ஒவ்வொரு காலேஜஸ்லையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லை எந்தெந்த காலேஜஸ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு உமன்ஸ் காலேஜ் மட்டும் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, தூத்துக்குடியில் இருக்குது உமன்ஸ் காலேஜ். அதே மாதிரி உங்களுக்கு பார்ட் டைம் ப்ரோக்ராம் எந்தெந்த காலேஜஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, மதுரை, சிவகங்கை, திருச்சி, தூத்துக்குடி, தென் வேலூரில் உங்களுக்கு பார்ட் டைம் ப்ரோக்ராம் இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சாண்ட்விச் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்ரலாக டிப்ளமோ கோர்ஸ் 3 இயர்ஸ் வரும். சாண்ட்விச் கோர்ஸ்னால் 3.5 இயர்ஸ் வரும். 3 இயர்ஸ் கோர்ஸ் ½ இயர் 6 months உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வரும். ஓகேங்களா, அது சாண்ட்விச் கோர்சஸ் எங்கெங்கே இருக்குது அதையும் கொடுத்துருக்காங்க. சென்னை, வேலூர், கடலூர், மதுரை. ஓகேங்களா, இதெல்லாம் இங்கெல்லாம் சாண்ட்விச் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது டோட்டல் நம்பர் ஆஃப் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் 54, அஃபிலியேட்டட் காலேஜஸ் 3, தென் உமன்ஸ் காலேஜஸ் 4, அண்ட் பார்ட் டைம் காலேஜஸ் 9 காலேஜஸ், சாண்ட்விச் காலேஜஸ் 6, டோட்டல் ஆஃப் 57 காலேஜஸ் கவர்மெண்ட் பாலிடெக்னிக்லேருந்து உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. தென் டோட்டல் இன்டேக்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் காலேஜுக்கான இன்டேக் 1747. ஓகேங்களா, இதுதான் உமன்ஸ்க்கு. தென் சாண்ட்விச் கோர்ஸ் 987. தென் பார்ட் டைம் காலேஜுக்கான இன்டேக் 490. ஓகேங்களா, இதுதான் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கிறது. ஓகேங்களா, உங்கள் டோட்டல் இன்டேக் 19,530. ஓகேங்களா, டோட்டல் இன்டேக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இது டோட்டல் இன்டேக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்து ஒவ்வொரு காலேஜஸ்க்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு காலேஜஸோட டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அவங்க காலேஜோட வெப்சைட் என்ன, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அதோட ஃபோன் நம்பர் என்ன, நியர்பை ரயில்வே ஸ்டேஷன்ஸ் என்ன, ஓகேங்களா, பஸ் ஸ்டாண்டோட லொக்கேஷன்ஸ் என்ன, ஓகேங்களா, இன்ஸ்டியூஷன்ஸோட இன்டேக் என்ன, கோ எஜுகேஷனா, பாய்ஸ் மட்டுமா, கேர்ள்ஸ் மட்டுமா, ஹாஸ்டல் ஃபீஸ் நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும், ஓகேங்களா, மந்த்லி மிஸ் பில் எவ்வளோ சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கோர்ஸ்க்கான ஓகேங்களா, ஒவ்வொரு கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த இது ஷிஃப்ட் 1ஆ ஷிஃப்ட் 2ஆ, இல்லை எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸு, இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் புக்லெட்டில் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு கோர்ஸஸ்க்குமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த காலேஜஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த காலேஜஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த புக்லெட்டில் நீங்கள் இன்ஃபர்மேஷன் புக்லெட்டில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். தென் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஓகேங்களா, ரெகுலர் ப்ரோக்ராம் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ரெகுலர் ப்ரோக்ராம் 100% கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மெரிட் கோட்டா மட்டும்தான். தென் அதே இது சாண்ட்விச் கோர்ஸ்னால் 50% மெரிட் கோட்டாவும், தென் 50% ஸ்பான்சர்டு ப்ரோக்ராம், அது ஸ்பான்சர்டு கோட்டா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/8/2024. ஓகேங்களா, அதில் நீங்கள் ரூல்ஸ் படி நீங்கள் தமிழ்நாடு கேண்டிடேட் அதாவது 6th to 12th 10th டெஃபினட்டாக நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, இதில் நீங்கள் இதுக்கு ஏஜ் லிமிட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, சீட்ஸ் அலகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்கிற உங்களுக்கு 5 types ஆஃப் கேட்டகரி, BC, MBC, SC, SCA, ST இந்த கேட்டகரி இப்படி தான் உங்களுக்கு சீட் வரும். அப்படி அதை தாண்டி நீங்கள் கேட்டகரி இருந்தீங்கன்னா நீங்கள் OC கேட்டகரி, ஓப்பன் கேட்டகரியில் உங்களுக்கு இதாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் உங்களுக்கு நீங்கள்
அட் த டைம் ஆஃப் அட்மிஷன்ஸ் அப்போ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு அப்புறமா கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் உங்கள் ஃபோட்டோ இல்லைங்களா இது சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் எல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு ஃபீஸஸ் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் புக்லெட்டில் கொடுத்துருக்காங்க அது மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு லேட்டர் என்ட்ரி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம பார்ட் டைம் ப்ரோக்ராமுக்கும் இது வந்து ஃபுல் டைம் ப்ரோக்ராமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பார்ட் டைம் ப்ரோக்ராமுக்கு மீன் கொடுத்துருக்காங்க. பார்ட் டைம் ப்ரோக்ராம் எங்கே இருக்குது அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பார்ட் டைம் ப்ரோக்ராம் எஸ்எஸ்எல்சி தென் அதர்வைஸ் ஐடிஐ முடிச்சுருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். தென் இதுக்கு உங்களுக்கு சம் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்டேஜ் எது எக்ஸ்பீரியன்ஸ் ஐடிஐயில் கொஞ்சம் சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான வெயிட்டேஜும் கொடுத்துருக்காங்க. உங்களை 80% ஆஃப் மார்க்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் 12th மார்க்ஸ்லேருந்து கன்சிடர் பண்ணுங்கள். 20 மார்க்ஸ் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களுக்கு அது கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இது 3.5 years உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க டெஃபினட்டாக 90 கிலோமீட்டர்ஸ் ஓகேங்களா நீங்கள் வந்து உங்கள் காலேஜும் உங்களுக்கு ஒர்க்கிங் என்வரன்மெண்ட் 90 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மேஜராக அவங்க சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணுங்க பார்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்க சரிங்களா. தென் தென் மீதி எல்லாமே ரிசர்வேஷன்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாமே எல்லாம் காமன் தான் ஓகேங்களா அது சொல்லியிருக்கிறாங்க. தென் அதே மாதிரி டிசபிலிட்டி கேண்டிடேட்டு எக்ஸர்வீஸ்மென் கேண்டிடேட் இது மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கான டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி அந்த ஃபார்மேட்டில் அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லிட்டு சரி. நம்ம இப்போ ரெகுலர் ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம போனீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இருக்குது ஓகேங்களா. நியூ ரிஜிஸ்ட்ரேஷனில் ஃபஸ்ட்டு உங்கள் மெயில் ஐடி மொபைல் நம்பர் தென் பாஸ்வேர்ட் கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு நம்ம என்ரோல் பண்ணிக்கணும். உங்கள் மெயில் ஐடி கொடுத்துருங்க மொபைல் நம்பர் கொடுங்க தென் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அது கொடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். உங்களை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அகைன் லாகின் டீட்டெயில்ஸ் வாங்க. லாகின் வந்துன்னா உங்கள் மெயில் ஐடி தென் பாஸ்வேர்ட் கொடுத்து ஃபஸ்ட்டு சப்மிட் கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். தென் அதுக்கப்புறம் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்ன கோர்சஸ் நீங்கள் இருக்கணும் அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இதுதான் வந்து கம்ப்ளீட் தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கோட உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர்ஸ். நீங்கள் இன்னும் அப்ளை பண்ணாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் அட்மிஷன்ஸ் எதிர்பார்த்துருந்தவங்க இன்னும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டட் ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.